யாக்கோபாகம் 8:18 இணைந்து வாசிப்போம். உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலத்தை உனக்கு கொடுக்கிறார். ஆண்டவர் இந்த நாட்களில் நமக்கு அவர் எவ்வளோ நல்லவர் என்பதை ருசி பார்க்கக்கூடிய கர்த்தருடைய பிள்ளைகளாய் நாம் இருப்பதுக்கு பல காரியங்களை குறித்து ஆண்டவர் நமக்கு போதிட்டு வருகிறார். ரட்சிப்பை எப்படி ருசி பார்க்கணும், ஆண்டவருடைய இரக்கத்தை எப்படி ருசி பார்க்கணும், ஆண்டவர் கொடுக்குற சுகத்தை எப்படி ருசி பார்க்கணும், ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் உண்டாக்குற சீரமைப்புகள், ஒழுங்குபடுத்துகிறது, டிசிப்ளின் பண்ணுகிறத எப்படி ருசி பார்க்கணும், இதெல்லாம் ஏராளமாக நான் போதிச்சிருக்கிறேன் பாருங்க. இப்போ ஆண்டவர் ஒரு காரியத்தை நமக்கு அவரை நினைக்கும் போது நம்முடைய தேவனை எவ்விதமாக கூட நம்ம நினைக்க முடியும் அப்படின்றது இந்த வேத வசனம் ரொம்ப அற்புதமாக சொல்லுது. பொருளாதார ஆசீர்வாதத்தை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் கொடுப்பதுக்கு அக்கறை உள்ள தேவனாக இருக்கிறார் என்பதை இந்த வேத வசனம் ரொம்ப அற்புதமாக சொல்லுது பாருங்க. இந்த உலகத்தில் வாழ்கிற நமக்கு நிச்சயமாக இங்கே தான் நமக்கு இந்த பொருளாதார ஆசீர்வாதன்றது ரொம்ப அவசியமானது. இந்த பொருளாதார ஆசீர்வாதன்றது வெறும் ஏதோ எனக்கு மாத்திரம், என் குடும்பத்துக்கு மாத்திரம் வச்சு நான் நல்லா வாழ்ந்துட்டு போகிறதுக்கு இல்லை. இந்த பொருளாதார ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பதனுடைய நோக்கம் என்னென்னா, உங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து உங்கள் மூலமாக கர்த்தர் உண்டாக்கி இருக்கிற எல்லா திட்டங்களையும் நிறைவுடன் செய்வதற்காக கர்த்தர் இந்த உலகத்தில் இருக்கிற வளனை எடுத்து உங்கள் கையில் கொடுப்பதுக்கான நோக்கத்தை ஆண்டவர் உங்களுக்கு காண்பித்து, இந்த உலகத்தில் பாருங்கள், இந்த பொருளாதாரத்தினுடைய ஆசீர்வாதம் ரொம்ப அவசியமானது. நான் நம்புகிறேன் இங்கே இருக்கிற யாருமே சொல்ல மாட்டீங்க பொருளாதாரம் தேவையில்லை அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம வாழ்கிற உலகத்தில் எதுவுமே இலவசம் இல்லையே, எதுவுமே இலவசம் கிடையாது. எல்லாமே இலவசமாக இருந்து நீங்கள் வாழ்கிற உலகத்தில் எல்லாமே இலவசம், ஒன்றுத்துக்கும் நீங்கள் கிரயம் செலுத்த வேண்டியதில்லை, காசு கொடுக்க வேண்டியதில்லை. அப்படின்னா நம்ம இந்த பொருளாதாரத்தை ஆசீர்வாதத்தை நம்ம கேட்குறதையும் தியானிக்கிறதையும் ஒதுக்கிடலாம். ஒரே இடத்துல தான் நமக்கு பொருளாதாரம் தேவையில்லை. அது எங்கன்னா பரலோகம். பரலோகத்தில் எல்லாமே இலவசம். எத்தனை பேருக்கு தெரியாது? ஏன்னா அங்கே தங்கம் இலவசம், ஏன்னா அங்கே முத்துக்கள் இலவசம், எல்லாமே எல்லா நிறைவும் பரலோகத்தில் இருக்குது. அதுதான் ஆண்டவர் இந்த உலகத்தில் வாழும்போது இந்த உலகத்தில் எல்லா குறைவுகள், பிரச்சனைகள், சவால்கள் எல்லாத்துக்கும் நம்ம அதற்கான கிரயத்தை செலுத்த வேண்டிய ஒரு நேரமாக இருக்குது பாருங்கள். அதனால் இங்கே தான் நமக்கு அந்த பொருளாதாரம் ரொம்ப அவசியமான ஒன்றாக இருக்குது. அப்போ இந்த பொருளாதாரத்தை கர்த்தர் எப்படி நமக்கு கொடுக்குறாரு? இந்த தேவன் நம்மளை பொருளாதாரத்தில் ஆசீர்வதிக்கக்கூடிய தேவன் தானா அப்படின்ற ஒரு சிந்தனை, ஒரு யோசனை கிறிஸ்தவ மக்கள் கண்டிப்பாக வரணும். இதை குறித்த சிந்தனை வராமல் ஆண்டவரை என்ன ஆசீர்வாதம்னா ஆண்டவர் எப்படி பொருளாதாரத்தில் ஒவ்வொரு காரியங்களிலும் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பதில் கவனம் வைக்கிறார். ஆவிக்குரிய வாழ்க்கையில், நம்முடைய குடும்ப வாழ்க்கையில், நம்முடைய வேலையில், எல்லா வகையிலும் கர்த்தர் நம்மளை ஆசீர்வாதமாக இருப்பதுக்கு இங்கே ரொம்ப அற்புதமாக ஒரு வார்த்தை சொல்லியிருக்கு. உன் தேவனாகிய கர்த்தரை நீ நினைப்பாயாக. எப்படி நினைக்கிறேன்? கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கிறவர்னு நம்ம நினைக்கணும். கர்த்தர் இந்த ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதுக்கு பலனை கொடுக்குறாரு, இதெல்லாம் கர்த்தர் எனக்கு வேணும்னு அவருடைய திட்டத்தை நிறைவேற்றுவதுக்கு இதெல்லாம் எனக்கு வேணும்னு கர்த்தர் அவர் நியமித்து வைத்திருக்கிறார். ஆகவே இது எப்படி வருது, எதற்காக வருது, இந்த காரியத்தை கர்த்தர் எனக்கு கொடுக்கும்போது, இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கும்போது நான் எதற்காக அதை உபயோகப்படுத்தணும், இதெல்லாம் நம்ம அறிந்து கொள்ளும் போது வாழ்க்கையில் தெளிவோடு பல காரியங்களை ஆண்டவருக்காக மகிமையாய் நாம் செய்யவும் வாழவும் கர்த்தர் நம்மளை அவருடைய பிள்ளைகளாய் கர்த்தர் தொடர்ந்து நடத்த அவர் நல்ல தேவனாக இருக்கிறார். வெறும் நம்முடைய தேவையே பார்த்துக்கிட்டு என் தேவைக்கு இன்னைக்கு என்ன கிடைக்கும் அதிலேயே நம்ம கண்ணோட்டம் இல்லாமல் அதை காட்டிலும் மேலான விதத்தில் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதித்து நம்முடைய தேவைகளை திருப்தியாக்கி எல்லா நன்மைகளையும் நமக்கு கொடுக்க விரும்புகிறார், பலனை கொடுக்க விரும்புகிறார். அதில் ரொம்ப அற்புதமாக ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறது. கர்த்தர் அவர் செய்த உடன்படிக்கையை இந்நாளில் நிறைவேற்றும்படி. அப்படின்னா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தேவன் செய்திருக்கிற உடன்படிக்கை ரொம்ப விசேஷமானது. அந்த உடன்படிக்கையின் ஆசீர்வாதம் அதை நாம் ஒவ்வொருவரும் அனுபவிக்க வேண்டும் என்று வேதம் ரொம்ப தெளிவாய் சொல்லுகிறது. இந்த உடன்படிக்கையின் ஆசீர்வாதத்தை அனுபவிக்க உங்களுக்கு காண்பித்தேன். இந்த உடன்படிக்கை ஒரு பிரமாணம் மாதிரி இயங்குது, ஒரு கோட்பாடு மாதிரி, அது ஒரு பிரின்சிபல் மாதிரி. எல்லாம் சும்மா ஆட்டோமேட்டிக்காக நடக்கிறது இல்லை.
கர்த்தர் உடன்படிக்கை செஞ்சிட்டாரு, அதனால ஆசீர்வாதம் ஆட்டோமேட்டிக்காக நான் எப்படி வேணா வாழலாம், எப்படி வேணா இருக்கலாம். ஆண்டவர் உடன்படிக்கை செஞ்சவர், அவர் நிறைவேற்ற உண்மை உள்ளவர். நான் உண்மை உள்ளவனா இருந்தேன்னா உண்மை உள்ளவனா இல்லாமல் இருந்தா என்ன அப்படின்னு ஏதோ தானன் வாழக்கூடிய ஒரு உடன்படிக்கையை கர்த்தர் நமக்கு செய்யலை. தேவன் தம்முடைய உடன்படிக்கையை நமக்கு அவர் செய்து அந்த உடன்படிக்கை நிறைவேறுவதற்கு ஏதுவான போதனைகளை நம்மளை வாரந்தோறும் கேட்க வைக்கிறார் பாருங்க. உன் தேவனாகிய கர்த்தரை நினைக்கணும். ஏன் நினைக்கணும்னா அவர் உன் மேலே ஒரு உடன்படிக்கையை பண்ணியிருக்கிறார். அந்த உடன்படிக்கை என்ன? கர்த்தர் ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதுக்கான பலனை கொடுக்குறாரு. ஏன் கொடுக்குறாரு, எப்படி கொடுக்குறாரு, அதை கொடுப்பதுனால நான் என்ன செய்யணும், இந்த உடன்படிக்கை நிறைவேறுவதற்கு தேவன் வைத்திருக்கிற கோட்பாடுகள் என்ன, முறைமைகள் என்ன. அதில் நம்ம கவனித்த 4 காரியங்கள் ரொம்ப விசேஷமானது. ஒன்று, ஆண்டவர் சொல்கிறாரு, உன் தேவனாகிய கர்த்தரை எங்கே முதல்ல வைக்கணும், எதை முதல்ல வைக்கணுமோ அதை முதல்ல வைக்கணும். எந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையில் முதன்மையாக இருக்க வேண்டுமோ அந்த காரியத்தை முதன்மையாக நாம் வைக்கும்போது தேவனுடைய உடன்படிக்கையின் ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற ஆரம்பிக்குது. இன்றைக்கி நிறைய நேரம் நம்ம நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் வைக்க விரும்புகிற முதல் காரியத்தை நமக்கு முன்பாக வைக்காமல் போகிறதுனால தேவனுடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் முதல் இடத்துல இருக்கணும். ஏன்னா இந்த வார்த்தை தான் எனக்கு போதிக்குது, இந்த வார்த்தை தான் ஆண்டவரை பற்றி சொல்லுது, இந்த வார்த்தை தான் கர்த்தர் என்னை எப்படி ஆசீர்வதிக்க விரும்புகிறாருன்றதை சொல்லுது. இதெல்லாம் ஆண்டவர் இந்த உடன்படிக்கை நிறைவேறுவதற்கு ஆண்டவர் வைத்திருக்கிற முறைமைகள் இது. ரெண்டாவது உங்களுக்கு காண்பித்தேன், மனம் பொருந்தி செவி கொடுக்கணும். ஏதோ வந்தேன் கேட்டேன் அப்படி இல்லை. ஆண்டவர் செய்திருக்கிற உடன்படிக்கையில் நான் நிறைவேறுவதற்கு நான் மனம் பொருந்தி வில்லிங்னஸோட நான் செவி கொடுக்குறேன், நான் கீழ்ப்படுகிறேன். அப்படி செய்யும் போது ஆண்டவர் சொல்றாரு, தேசத்தின் நன்மையை நீ என்ன செய்வ, புசிப்பன்றாரு. மூன்றாவது சொல்றாரு, இதெல்லாம் நடப்பதுக்கு உன்னுடைய மனம் புதிதாகணும்ன்றார். தேவன் வைத்திருக்கிற அவருடைய உடன்படிக்கை நிறைவேறுவதற்கு வேலை செய்வதற்கு என்னெல்லாம் நம்ம செய்யணும், என்னெல்லாம் கோஆப்ரேட் பண்ணணுன்றத எவ்வளோ அற்புதமாக காட்டுது பாருங்க இந்த வேத வசனங்கள். நான் ஏதோ எப்படி வேணாலும் வாழ்றது இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, அவருடைய உடன்படிக்கை நிறைவேற கர்த்தர் சொல்றாரு, எதெல்லாம் ஒழுங்குபடுத்தணுமோ, எதெல்லாம் முதல்ல உன் வாழ்க்கையில் நான் விரும்புகிறபடி இருக்கணுமோ அதை அப்படி ஆர்டர் பண்ணு. ரெண்டாவது சொல்றாரு, மனம் பொருந்தி செவி கொடு. மூன்றாவது சொல்றாரு, உன்னுடைய மனதுக்குள்ள போகிற எண்ணங்கள் புதிதாகலனா மனம் புதிதாகிறதினாலே ஏற்படுகிற மறுரூபம் என்ன செய்து, எது நன்மை, எது பிரியம், எது தேவனுடைய சித்தம் என்று வகை அறுக்கக்கூடிய, அதை புரிந்து கொள்ளக்கூடிய விதங்களில் நம்முடைய மனம் புதிதாகும் போது தான் இல்லை கர்த்தர் என்ன ஆசீர்வதிக்க ஒரு நோக்கம் இருக்குது, அவர் என்னை கொடுப்பதுக்கான ஒரு காரணம் இருக்குது, இதை வைத்து நான் கர்த்தருக்கென்று எல்லாவற்றையும் உபயோகப்படுத்தணும். இன்னைக்கு கிறிஸ்தவ மக்களுடைய மனதில் அது இல்லை பாருங்க. ஆசீர்வாதத்தை கேட்குறோம், ஆனால் அந்த மனம் புதிதாகாததுனால அதை வைத்து ஆண்டவருக்கென்று ஆவிக்குரிய விதத்தில் இதெல்லாம் உபயோகப்படுத்த நம்மளை ஆண்டவர் எப்படி பயன்படுத்த விரும்புகிறார் என்ற சிந்தனை நமக்குள்ளே வர்றதில்லை. அதுதான் இன்னைக்கு கிறிஸ்தவ மக்கள் மத்தியில் இந்த கடவுளுடைய ஆசீர்வாதங்கள் குறைந்து கொண்டு இருக்கிறது. அதை குறித்த சிந்தனை இல்லை. நமக்கு வேண்டியது வந்துச்சா, நமக்கு வேண்டியது கிடச்சிச்சா போதும் அப்படின்னு நம்ம போயிட்டே இருக்கிறோம். அடுத்தது திருப்பியும் நமக்கு வேண்டியது வர்றதுக்கு ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணலாம், இப்படியே நீட் பேஸ்லேயே வாழ்க்கை ஓடுது பாருங்க. இன்றைக்கும் வேலைக்கு போகிறதும் எப்படி இருக்குது, நம்ம தேவை இருக்குது அதனால வேலைக்கு போவோம். இன்றைக்கி வேலைக்கு போனால் தான் இன்றைக்கி நாளை ஓட்ட முடியும், இன்றைக்கி போய் வேலை செஞ்சால் தான் சம்பளம் வரும், சம்பளம் வந்தால் தான் இன்றைக்கி நம்ம காரியங்கள்லாம் செய்ய முடியும். நீட் பேஸ்லேயே வாழ்க்கை போயிடுது. மனம் புதிதாகும் போது தான் நமக்கு தெரியும், இல்லை நான் நீட் பேஸில் வாழ்கிற ஒரு ஆள் இல்லை, தேவன் எனக்கு எல்லாவற்றையும் செய்யக்கூடிய நல்ல தேவனாக இருக்கிறார், என் மேலே ஒரு உடன்படிக்கையை வச்சிருக்கிறார், என்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறாரு, என்னை ஆண்டவர் போதுமானதுக்கும் அதிகமான விதத்தில் நன்மைகளை என் கையில் கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார், என்னை சுகந்தரிக்கக்கூடியவனை மாற்ற விரும்புகிறார். ஏன்னா இதெல்லாம் செய்கிறாருன்னா கர்த்தர் அவருக்காக நான் பல காரியங்களை செய்வதற்காக இந்த நன்மையான வேலைகளை, நன்மையான ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுக்குறார். போன வாரம் அதுக்கப்புறம் நம்ம கவனித்தோம், கர்த்தர் நமக்கு உண்டாக்கி இருக்கிற எல்லாவற்றையும் நம்ம கிளைம் பண்ணணும். இது ரொம்ப முக்கியமானது பாருங்க. ஒரு மனுஷனை கர்த்தர் உண்டாக்கி, ஒரு குடும்பத்தை கர்த்தர் உண்டாக்கி ஏதேன் தோட்டத்தில் கொண்டு போய் வைத்து ஆண்டவர் சொல்றாரு, இதெல்லாம் உனக்காக நான் உண்டாக்கணும்பா, ஆனால் உன்னை எனக்காக உண்டாக்கி இருக்கிறேன். உன்னை எனக்காக ஏன் உண்டாக்கி இருக்கிறேன்னா என்னுடைய நோக்கம் முன்னில் நிறைவேறுவதற்காக நான் உண்டாக்கி இருக்கிறேன். கையை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தர் நம்மளை அவருடைய நோக்கம் நிறைவேறுவதற்காக என்ன பண்ணியிருக்கிறாரு, உண்டாக்கி இருக்கிறார். டு ஃபுல்ஃபில் ஹிஸ் பர்பஸ். நம்முடைய நோக்கத்தை நிறைவேற்றுறதுக்கு இல்லை. கர்த்தர் சொல்றாரு, உனக்கு இந்த உடன்படிக்கையை உன் மேல நான் வச்சிருக்கிறேன், இதை நிறைவேற்றுவதற்கு இவ்வளோ காரியம் ஏன் கர்த்தர் கற்றுக் கொடுக்குறாருன்னா, கர்த்தர் சொல்றாரு, இல்லைல்லப்பா உன் மேல
நான் வைத்திருக்கிற நோக்கம் நிறைவேறணும். இந்த தேவ நோக்கம் நிறைவேறக்கூடிய ஒரு கண்ணோட்டம் நமக்கு இல்லைன்னா நம்ம நிறைய விஷயத்தில் தேவனுடைய போதனையை விட்டு, தேவன் கொடுக்குற ஆலோசனையை விட்டு வழி தவறி போகிறதுக்கு நிறைய சந்தர்ப்பங்கள் உண்டு. ஆதாமை கொண்டு வந்து ஆண்டவர் உண்டாக்கி ஆதியாம் 1ஆம் அதிகாரத்தில் 26ஆம் வசனத்திலேருந்து கவனிச்சிங்கன்னா 30ஆம் வசனம் வரைக்கும் ஆண்டவர் வந்து மனுஷனை அவருடைய சாயலில் உண்டாக்கி அவனுக்காக கனி தரும் மரங்கள் எல்லா ஜீவராசிகளையும் கர்த்தர் மனுஷனுக்காக உண்டாக்குனார். எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளும்படி ஆண்டவன் கையில் கொடுத்தாரு. பாருங்க அதை கொஞ்சம் வாசிப்பேன். என்னெல்லாம் உண்டாக்குனார் பாருங்க மனுஷனுக்காக அப்படின்றது அந்த வசனங்கள் நமக்கு ரொம்ப தெளிவாக காட்டுது. எவ்வளோ மேன்மையான ஒரு காரியத்துக்காக மனுஷனை உண்டாக்கியிருக்கிறார் பாருங்க. மனுஷனுக்காக எல்லாவற்றையும் உண்டாக்கிட்டு ஒன்னே ஒன்றுதான் ஆண்டவர் சொல்றார், மனுஷனை எனக்காக உண்டாக்குனேன். ஏன் மனுஷனை எனக்காக உண்டாக்கணும்னா ஏன் நோக்கத்தை அவன் நிறைவேற்றுவதற்காக உண்டாக்கி இருக்கிறேன். இன்னைக்கு நிறைய நேரம் நம்ம அந்த நோக்கத்துக்கு நேராகவே நம்ம கண்ணோட்டம் இருக்க மாட்டுது. இன்றைக்கு ஆண்டவர் அவருடைய உடன்படிக்கை நிறைவேறுவதற்கு சொல்றாரு, உனக்காக எல்லாவற்றையும் நான் உண்டாக்கி இருக்கிறேன், எல்லாவற்றையும் உனக்கென்றே நான் உண்டாக்கி வச்சிருக்கிறேன். அது எல்லாவற்றையும் நீ எடுத்து கிளைம் பண்ணி, நல்லா நீங்க ஆண்டவர் சொல்ல, உண்டாக்கின எல்லாவற்றையும் நீ எடுத்து கிளைம் பண்ணி நீ ஏன் நோக்கத்தை நிறைவேற்றணும்ன்றார். 26ஆம் வசனம் பாருங்க. பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியாகவும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமியின் அனைத்தின் மேலும் பூமியின் மேலும் ஊறுகிற சகல பிராணிகளையும் ஆள கடவார்கள் என்றார். நல்லா கவனிச்சு பாருங்க. எல்லாவற்றின் மேலையும் கர்த்தர் ஒரு மனுஷனுக்கு என்ன அதிகாரம் கொடுத்து வச்சிருக்காரு, எல்லாவற்றையும் ஆள கடவான்னு சொல்லிட்டு தேவன் தம்முடைய சாயலாகவும் மனுஷனை சிருஷ்டித்து அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியில் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துகளையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். 29ஆம் வசனம். பின்பு தேவன் இதோ பூமியின் மேல் எங்கும் விதை தரும் சகலவித பூண்டுகளையும் விதை தரும் கனி மரங்கள் ஆகிய சகலவித விருட்சங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன், அவைகள் உங்களுக்கு ஆகாரமாய் இருக்க. பாருங்க, எல்லாத்தையும் மனுஷனுக்காக கர்த்தர் கொடுத்துருக்காரு. எல்லா ஜீவராசிகள், கனி தரும் மரங்கள், எல்லா விதமான ப்ரொடியூஸ் பண்ற எல்லாவற்றையும் மனுஷனுக்காக கொடுத்துருக்கிறாரு. கொடுத்துட்டு இப்ப சொல்றாரு, மனுஷனை பார்த்து சொல்றாரு, நீ எனக்காக, உன்னை எனக்காக உண்டாக்கின இதை எல்லாவற்றையும் எடுத்து, நீங்க நல்லா கவனிக்கணும், இது இவ்வளோ காரியத்தை ஆண்டவர் மனுஷனுக்கு உண்டாக்கி இதெல்லாம் ஆண்டுக்குன்னு சொல்லி சொல்றாரு, எடுத்து ஏன் நோக்கத்தை நிறைவேற்றுப்பா. அந்த எடுத்து கர்த்தருடைய நோக்கத்தை நிறைவேற்றுறத தான் இந்த ஆதாம் ஏவாளுடைய கண்ணோட்டம் மாறிச்சு. ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை எனக்காக உண்டாக்கி இருக்கிறேன், நான் தான் உன்னுடைய எஜமானனா இருக்க விரும்புகிறேன், நான் உன் எஜமானா இருந்து நீ எனக்கு விருப்பமான எல்லாவற்றையும் செய்வதற்காக உன்னை உண்டாக்கி வச்சிருக்கிறேன். இந்த நோக்கத்தை கெடுப்பதுக்கு பிசாசு உள்ள வந்து அவர்களை தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதபடி பண்ணி பாவம் செய்ய வச்சு என்ன செஞ்சாங்க கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. ஆண்டவருடைய நோக்கத்தை நிறைவேற்ற முடியாதபடிக்கு மாறின போது அவர்கள் தேவன் கொடுத்ததை எடுத்து தேவ நோக்கத்தை உபயோகப்படுத்த வேண்டிய அவர்கள் தேவன் கொடுத்ததை எடுக்க முடியாதபடிக்கு தேவ ஆசீர்வாதத்தை விட்டு அவர்கள் வெளியே போக வேண்டிய ஒரு காரியம் ஏற்பட்டது. இது ஆண்டவர் அவங்களுக்கு செஞ்சாரா? ஆண்டவர் எல்லாவற்றையும் கொடுத்தார். ஆனா மனுஷன் கர்த்தர் அவன் கையில கொடுத்ததை என்னைக்கு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம, பாருங்க, இந்த உடன்படிக்கை நிறைவேறுவதற்கு கர்த்தர் சொல்றதுக்கு நம்ம கீழ்ப்படியணும், மனம் பொருந்தி நம்ம செவி கொடுக்கணும். இதுக்கு காரியங்களை நம்ம வாழ்க்கையில எதெல்லாம் ஒழுங்குபடுத்தணுமோ ஒழுங்குபடுத்தி, ஆண்டவரே எல்லாவற்றையும் எனக்காக உண்டா, இன்னைக்கு நான் எதையும் எடுக்க முடியல அப்படின்னா நம்முடைய மனம் இன்னும் சரியான விதத்தில் கர்த்தர் நமக்காக உண்டாக்கி வச்சிருக்கிறத புரிந்து கொள்ளலை, மனம் புதிதாகலை, இந்த சத்திய வசனங்கள் போய் உள்ள நம்மளை இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கலை. இந்த தேவ வசனங்கள் உள்ள போய் ஸ்ட்ராங் ஆக்க கர்த்தர் எனக்காக உண்டாக்கின எல்லாவற்றையும் எடுத்து தேவ நோக்கத்தை நான் நிறைவேற்றுகிறவனா மாறுறேன். பிசாசு பாருங்க, இப்போ மனுஷன் கையிலேருந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு
நான் அதான் உங்களுக்கு போன வாரம் காண்பித்தேன். லூக்கா சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் பிசாசு சொல்கிறான், இது எல்லாம் எனக்கு ஒப்புவிக்கப்பட்டுக்குதுன்னு சொல்கிறான். என்னைக்கு ஆண்டவர் அவங்ககிட்ட எல்லாத்தையும் கொடுத்தாரு? ஆண்டவர் அவன் எதுக்கும் தகுதி இல்லை, அதை வைத்துக்கொள்ள தேவன் உண்டாக்கின எதுக்குமே அவன் பாத்திரவான் இல்லைன்னு சொல்லி அவனை கீழே தள்ளினார். ஆனால் இப்போ பிசாசு சொல்கிறான், இதெல்லாம் எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறான். யார்கிட்ட போய் சொல்கிறான் பாருங்க? தேவகுமாரனா இந்த உலகத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து தேவ நோக்கத்தை, இங்கே பாருங்க, இதில் கவனிச்சு பாருங்க, தேவ நோக்கத்தை நிறைவேற்ற வந்தவர்கிட்ட டிஸ்ட்ராக்ஷனை கொண்டு வரான். தேவன் பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரன் மூலமாய் நிறைவேற்ற வேண்டிய உடன்படிக்கையை, நிறைவேற்ற வேண்டிய வாக்குத்தத்தத்தை, நிறைவேற்ற வேண்டிய மனுக்குலத்துக்கான நோக்கத்தை செய்வதற்கு இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தபோது அந்த நோக்கத்தை அன்றைக்கு ஏதேன் தோட்டத்தில் தடுத்தது போல பிசாசு வந்து இயேசுநாதர்கிட்ட நின்று அவன் சொல்றான், இவன் இந்த உலகத்தின் மகிமையெல்லாம் என் கையில் ஒப்புவிக்கப்பட்டிருக்கின்றான். யாருடையதை யார் கைக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்குன்னு சொல்றான் பாருங்க. இயேசுநாதர் என்ன, அந்த சாஸ்திரங்களுக்கும் அவர் அதிபதியாக இருக்கிறார். அவர் தான் எல்லாவற்றுக்கும் உண்டாக்கின தேவன். அவர்கிட்டயே வந்து சொல்கிறான், இதெல்லாம் எனக்கு ஒப்புவிக்கப்படுது. அப்படின்னா மனுஷன் கையில் கொடுத்ததை மனுஷன் பிசாசு கையில் கொடுத்து மனுஷனுடைய வாழ்க்கையில் இப்போ பிசாசு என்ன பண்ணுறான், ஆளக்கூடிய விதத்தில் எண்ணத்தை கெடுக்கிறான், அவங்களுடைய மனதை கெடுக்கிறான், அவங்களுடைய வாழ்க்கையினுடைய முயற்சிகளை கெடுக்கிறான். தேவனுடைய அமைப்புக்குள்ள தேவன் அவர் வைத்திருக்கிற உடன்படிக்கை நிறைவேறுவதற்கான அந்த அற்புதமான அமைப்பை நம்முடைய வாழ்க்கையில் உபயோகப்படுத்தாதபடிக்கு அதை கெடுப்பதுக்கான எல்லா வேலையும் செய்கிறான் பாருங்க. இப்போ அவன் சொல்கிறான் பாருங்க, இந்த உலகத்தினுடைய என்ன எல்லா மகிமையும் எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கு. அதெல்லாம் பாருங்க, இன்னைக்கு பிசாசு தன்னுடைய கெடுதியான வேலையை செய்கிறதுக்கு யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க கையில் நல்லா கொடுக்குறான் பாருங்க, சரளமாக கொடுக்குறான். என்னத்தை கொடுக்குறான்? உலகத்தின் செல்வத்தை கொடுக்குறான். அதுதான் ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு போதிக்கிறார். கர்த்தர் நம்ம கையில் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய வளன செல்வத்தை கொடுப்பது எதற்காகனா, தீமை செய்வதுக்கல்ல, தீமை நடந்து கொண்டு இருக்கிற உலகத்தில் நன்மை செய்வதற்கு, தேவனுடைய சுவிசேஷத்தையும் தேவனுடைய ராஜ்யத்தையும் தேவனுடைய திட்டத்தையும் செய்வதற்காக, தீமை நடக்கிற இந்த உலகத்தில் நன்மை செய்யக்கூடிய மக்களாய் நம்மளை வைத்து நம்ம கையில் கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னா இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்களை கொண்டு வந்து கொடுக்குறார். அதை வச்சு தேவன் விரும்புகிற நன்மைகளை, தேவன் விரும்புகிற நோக்கத்தை நிறைவேற்ற என்றைக்கு நமக்கு அந்த சிந்தனை வருதோ, என்றைக்கு இதை குறித்த யோசனை வந்து தேவனுடைய உடன்படிக்கையை நிறைவேற்ற இதுதான் வழி, இப்படி தான் செய்யணும், இதற்காக தான் கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கிறார் என்பதை என்னைக்கு நாம் புரிந்து கொள்றனோ அன்றைக்கு கர்த்தர் நம்மளை உபயோகப்படுத்துகிற விதமே வித்தியாசமாக இருக்கும். இன்னைக்கு பாருங்க, இல்லைன்னா பிசாசு என்ன பண்ணுறான், அவன் யாரெல்லாம் வச்சு கெடுதியை பண்ண முடியுமோ யோசித்து பாருங்க. உலகத்தில் கெடுதி பண்ணக்கூடிய நபர்கிட்ட எவ்வளோ இருக்கு பாருங்க இந்த உலகத்தின் செல்வம். இந்த உலகத்தில் ஏராளமான தீவிரவாத அமைப்பு இருக்கு பாருங்க. இந்த தீவிரவாத அமைப்புக்கு எங்கேருந்து பணம் வருது? என்னைக்காவது யோசித்துருக்கீங்களா? எங்கேருந்து வந்து எங்கெங்கிருந்தோ வருது. எத்தனை கோடியோ கொண்டு வந்து அவன் கையில் கொடுக்குறான். எதுக்கு? நன்மை செய்யறதுக்குல, அழிக்கிறதுக்கு, தீமையை செய்வதுக்கு. இன்னைக்கு கிறிஸ்தவ மக்களாக இருக்கிற நம்ம கையில் என்ன, ஆண்டவுடைய வேலையை செய்ய நினைக்கிற நம்ம கையில் இந்த உலகத்தினுடைய செல்வம் வராமல் இருக்குன்னா கிறிஸ்தவ மக்களுக்கு அதை குறித்த சிந்தனையே இல்லை. இன்னைக்கு யோசித்து பாருங்க, இன்னைக்கு கெடுதியை செய்ய நினைக்கக்கூடியவங்க கையில் ஏராளமான செல்வத்தை கொண்டு போய் பிசாசு குமிக்கிறான், கொண்டு போய் அவங்க கையில். இந்த சத்தியங்களை கர்த்தர் நம்மளை கேட்க வைக்கிறார். ஏன்னா அவங்கிட்ட இருந்து அது கெடுதிக்காக உபயோகமாகும். கர்த்தர் என்ன பண்றாரு, அதை மீட்கப்பட்ட, ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய என்ன பிள்ளைகளாக இருக்கிற, நீதிமானாக்கப்பட்டிருக்கிற, மனம் புதிதாக இருக்கிற, தேவனுடைய உடன்படிக்கையை நிறைவேற்றுவதற்கு கவனம் உள்ள கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நேராய் கர்த்தர் என்ன பண்றாருன்னா அவங்க உழைப்பை ஆசீர்வதிக்கிறார், அவங்களுடைய பிரயாசங்களை பலனுள்ளதாய் மாற்றுறார், ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதுக்கு பலன் கொடுக்கிறார். ஏன் இதெல்லாம் செய்யறாருன்னா, கெடுதியும் பொல்லாப்பும் தீமையும் நடந்து கொண்டிருக்கிற இந்த உலகத்தில் நம்மளை கொண்டு கர்த்தர் பல நன்மைகளை செய்வதற்காக என்னை கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். எத்தனை பேர் அப்படி இருக்கணும்னு விரும்புகிறீங்க? ஆண்டவரே, நன்மை, நீர் விரும்புகிற நன்மைகளை செய்வதற்காக நீர் என்னை ஆசீர்வதிக்கிறேன். எத்தனை பேர் கையை வைத்து அப்படி சொல்ல முடியும்? ஆண்டவரே, நீர் விரும்புகிற நன்மையெல்லாம் நான் செய்வதற்காக நீர் என்னை என்ன செய்கிறீர்? ஆசீர்வதிக்கிற. ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க என்ன பண்றாரு? பலனை கொடுக்கிறாரு. ரொம்ப அற்புதமான ஒரு சாட்சி பாருங்க. என்ன, ஒரு தேவ மனுஷனை குறித்து வாசித்தேன். ஓரல் ராபர்ட் என்ற ஒரு அற்புதமான தேவ மனுஷன். அவருடைய வாழ்க்கையை குறித்து சொல்லும்போது சொல்றாரு, நான் சிறு பையனாக இருந்தபோதே
இந்த டிபி நோயினால் நான் பாதிக்கப்பட்டு சாகக்கூடிய நிலைக்கு நான் இருந்தேன். சாக கடந்த என்ன இயேசுநாதர் ரட்சித்து என்னுடைய சரீரத்தை இயேசுநாதர் தொட்டு என்னை சுகமாக்கினார். சுகமாக்கின பிறகு ஒன்று ஒன்றா எனக்கு புரிஞ்சிச்சு, ஆண்டவர் ஏன் என்னை சுகமாக்கினார், ஏன் என்னை வாழும்படி கர்த்தர் செஞ்சிருக்கிறார், அவருக்காக நான் என்ன செய்யணும் என்பதை சிந்திக்க ஆரம்பித்தவன் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு, நான் வாழக்கூடாது, சின்ன வயசுலேயே என் ஜீவனை ஒன்றெல்லாம் ஆக்கணும்னு சொல்லி பிசாசு நினச்சான். ஏன்னா பிசாசுக்கு தெரியும், இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்னை உபயோகப்படுத்தி அவருடைய மகிமையான வேலையை செய்வதற்காக என்னை காப்பாற்றுகிறார், எனக்கு வாழ்வை கொடுக்கிறார் என்பது எனக்கு தெரிஞ்ச போது அவர் சொல்கிறாரு, அன்னையிலிருந்து நான் ஒரு ஜெபம் செய்வேன் அப்படின்றாரு. என்னைக்கு என்னுடைய மனதுக்குள்ள இயேசுநாதர் என்னை காப்பாற்றினதுக்கு, நான் வாழ்வதுக்கு அர்த்தம் இருக்கு, என் வாழ்க்கை மூலமா நிறைய காரியத்தை, பெரிய பெரிய திட்டத்தெல்லாம் கர்த்தர் செய்வதற்காக சாக கடந்த என்னை காப்பாற்றி இருக்கிறார் என்று அந்த தேவ மனுஷன் என்னைக்கு ஒன்று சொல்றாரு, அன்னையிலிருந்து நான் ஒரு ஜெபம் செய்வேன். என்ன ஜெபம்னா, பிசாசே என் சரீரத்தை நீ தொடுவதுக்கு உனக்கு அதிகாரம் கிடையாது, இந்த சரீரம் கர்த்தருக்குரியது, எனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தின் மேலே கை வைக்க உனக்கு அதிகாரம் கிடையாது. ஏன்னா எனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் என் கையில் வரும்போது நான் கர்த்தருக்காக விரும்புகிற தேவனுடைய பெரிய பெரிய வேலையை, பெரிய பெரிய ஊழியத்தை செய்வதற்காக கர்த்தரின் ஆசீர்வாதம், எனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தின் மேலே பிசாசே நீ கை வைக்க உனக்கு அதிகாரம் கிடையாதுன்னு சொல்லி ஜெபம் பண்ணுன்றாரு. அப்படி ஜெபம் பண்ணவர் தாங்க பெரிய பெரிய வேலையை செய்தார். பெரிய பைபிள் காலேஜை கட்டினார், ரேமா என்கிற பைபிள் காலேஜை கட்டினார். அந்த காலத்தில் என்ன ஏறக்குறைய 2000 கோடின்றாங்க நம்ம இந்திய நாட்டு மதிப்பின்படி. ஒரு பைசா கடன் இல்லாமல் கர்த்தர் அவர் கையில் கொண்டு வந்து பணத்தை கொடுத்தார். தேவன் நோக்கத்தை, தேவ சிந்தைய, தேவன் விரும்புகிற திட்டத்தை செய்வதற்கு, என்றைக்கு நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக வாழணும் நம்ம நினைக்கிறோமோ, எத்தனை தடைகள் வந்தாலும் நான் சொல்றேன், அது நடுவே கர்த்தர் இந்த உலகத்தில் இருக்கிற நன்மைகள் எல்லாம் கர்த்தர் எடுத்து நம்ம கையில கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். கொடுத்து நம்மளை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் இந்த உலகத்தை நன்மையெல்லாம் நம்ம கையில வர பண்ணி நம்மளை உபயோகப்படுத்தி அவருடைய நோக்கத்தை நிறைவேற்ற பெரிய காரியங்களை செய்கிறார். இதற்காக தான் மனுஷனை ஆண்டவர் உண்டாக்கினார், உங்களை அவருக்கென்று உண்டாக்கினார், அவருடைய நோக்கத்தை நிறைவேற்ற இந்த நோக்கங்களை நிறைவேற்றுவதற்காக கர்த்தர் சொல்ல, எல்லாத்தையும் உனக்காக நான் உண்டாக்கி கொடுத்துருக்கிறேன்ப்பா, ஒன்னுத்தையும் பிசாசு கையில விட்டுறாத. ரட்சிக்கப்பட்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைங்க நமக்கு ஆசீர்வாதம் வருமா, கர்த்தர் நம்மளை உயர்த்துவாரா, இதுல நமக்கு விடுதலை கிடைக்குமா, இந்த சந்தேகத்திலே இருக்கக்கூடாது. ஆண்டவரே கொஞ்சம் எப்படியாவது இறக்கம்பட்டு, ஆண்டவர் ஏதாவது ஒரு ஆசீர்வாதத்தை எனக்கு கொடுங்க ஆண்டவரே, இப்படி பண்ணுங்க ஆண்டவர், இந்த மாதிரி பரிதாப ஜெபம்லாம் ஜெபம் பண்ணாதீங்க. கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி ஆண்டவர் நமக்கென்று வைத்து, ஏன்னா நம்மளை விடுவித்திருக்க. எத்தனை பேருக்கு தெரியும் கர்த்தர் நம்மளை எல்லா பொல்லாப்புல இருந்தோம், அக்கிரமத்தில் இருந்தோம், பாவத்தில் இருந்தோம், சாபத்திலும் கர்த்தர் என்ன பண்ணியிருக்காரு, நம்மளை விடுவித்திருக்கிறார். பாருங்க கொலோசியர் 1ஆம் அதிகாரம், கொலோசியர் 1ஆம் அதிகாரத்தில் இந்த வசனங்கள்லாம் வாசிக்கும் போது தான் நமக்கு இப்படி இருக்கிறோமா அப்படின்றத செக் பண்ணணும். கொலோசியர் 1ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனம் பாருங்க, கொலோசியர் 1:12. அதில் என்ன மாதிரி வார்த்தைகளை அங்கே சொல்லி பாருங்க, ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கு அடைவதற்கு நம்மை தகுதி உள்ளவர்கள். நல்லா கவனிச்சு என்ன சொல்ற, ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கு அடைவதற்கு நம்மை தகுதி உள்ளவர்கள் ஆக்கினவரும், இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலை ஆக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்பிரவேசித்தவருமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறேன். குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு. நல்லா கவனிங்க, அங்கே சொல்லியிருக்க 12ஆம் வசனம் பாருங்க, ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கு அடைவதற்கு தேவன் வைத்திருக்கிற பரிசுத்தவான்கள், தேவன் வைத்திருக்க முப்பிதாக்களுக்கு தேவன் செஞ்ச உடன்படிக்கை, இதுல நான் பங்குள்ளவனாக இருப்பதுக்கு கர்த்தர் எங்கெந்தெல்லாம் என்னை விடுவித்து கொண்டு வரணுமோ கொண்டு வந்து, இப்போ அவருடைய பிள்ளையா வச்சுக்கிட்டு நான் எதுவுமே கிளைம் பண்ணாமல், நான் சொன்னேன் பார்த்தீங்களா, வாய் உள்ள புள்ள தான் பிழைக்கும்னு சொல்கிறாங்க ஊரில் சொல்கிற பழமொழி. ஆனால் சென்னை நாட்டில் நீங்கள் வாழணும்னா சொல்கிறாங்க, வாய் உள்ள புள்ள தான் சென்னையில் வாழ முடியும் அப்படின்றாங்க. நான் சொல்கிறேன், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற ஆசீர்வாதத்தை உங்கள் வாயை வச்சு என்ன செய்யணும்,
ஒவ்வொரு நாளும் கிளைம் பண்ண, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், என்னை பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்குள்ளவர்களை ஆக்கும்படி ஆண்டவர் இருளின் ராஜ்யத்திலிருந்து எடுத்து கர்த்தர் என்னை கொண்டு வந்து ஒளியின் ராஜ்யத்தில், அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ளே வச்சிருக்கிறார். இந்த ராஜ்யத்துக்குள்ளே வந்த உடனே எனக்கு ஒரு ஒரு அதிகாரம் கொடுக்கப்படுது. என்ன அதிகாரம்னா, என்னுடையதெல்லாம் நான் கிளைம் பண்ண எனக்கு எல்லா உரிமையும் இருக்குது. பிசாசுக்கு இனிமே என்னை தொட அவனுக்கு அதிகாரம் கிடையாது. கையை உயர்த்தி சொல்லுங்க, பிசாசுக்கு இனி என்னை தொட. அப்படி தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறோமா? அப்படி தேவன் நம்முடைய வாழ்க்கையில அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு ஏதுவான விதத்தில் நம்மளை அவருக்காக உண்டாக்குனார். இந்த சிந்தனையோட வாழ்றனா அப்படின்னா நமக்கு தெரியும், நம்மளை மீட்டு நம்மளை ரத்தத்தினால கழுவி நம்மளை பரிசுத்தவான்கள் ஆக்கி, என்ன, பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரன் மூலமாய் அவருடைய ஜீவனின் மூலமா அவருடைய ரத்தத்தின் மூலமா நம்மளை கழுவி சுத்திகரித்து மீட்டு கொண்டு நம்மளை ரட்சித்து அவருடைய பிள்ளையாய் அவருடைய ராஜ்யத்துக்குள்ள வச்சிருக்கிறாரே. இப்போ நம்மளை ஆண்டவர் சொல்றாரு, என் ராஜ்யத்துக்குள்ள இருந்து நீ எதெல்லாம் நேம் பண்ணி கிளைம் பண்ணுமோ அதெல்லாம் நேம் பண்ணி கிளைம் பண்ணு. பேரிட்டு எதெல்லாம் நீங்க பேரிட்டு உங்களுடையதென்று நீங்க உரிமை பாராட்டி நீங்க ஆண்டவரை மகிமைப்படுத்தணுமோ அதை உரிமை பாராட்டி எடுக்கணும்ன்றாரு. இன்னைக்கு அதை செய்ய நம்ம அந்த அந்த காரியத்தை செய்யறதுக்கு நம்ம தைரியம் இருக்கா? இன்னைக்கு பிசாசு எதெல்லாம் எடுக்கிறான், எதன் மேலாம் கை வைக்கிறான் உங்க மேல, நீங்க அதை கொஞ்சம் கவனிக்கணும். பொருளாதாரத்தின் மேல கை வைக்கிறான்னா சொல்லணும், பிசாசே என் பொருளாதாரத்தின் மேல கை வைக்க உனக்கு அதிகாரம் கிடையாது. இது கர்த்தர் என ஆசீர்வதிக்கிற காரியம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் என் உழைப்பின் மேல இருக்கு, என் பிரயாசத்தின் மேல இருக்கு. கர்த்தரின் ஆசீர்வாதம் என் குடும்பத்தின் மேல இருக்கு. பிசாசே நீ என்னை தொட, என் குடும்பத்தை தொட, என் பிள்ளைகளை தொட உனக்கு அதிகாரம் இல்லை. இதை சொல்றதுக்கு நிறைய பேருக்கு பயம். எதுக்கு ஒம்பு, அவன் சும்மாகிறான் சொல்லி நம்மளே வீட்டுக்குள்ள ரொம்ப வர வச்சுக்கிறதுக்கு எதுக்கு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ரட்சிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் அவருடைய சுதந்திரத்துக்குள்ள அந்த உடன்படிக்கைக்குள்ள வச்சு நேம் பண்ணி கிளைம் பண்ணணும். சொல்லுங்க, வாய்த்தது என்ன பண்ணணும்? நேம் பண்ணி. உங்களுக்குலாம் பேர் கொடுத்துக்கிறாங்களா? உங்க பேர்ல ஒரு பட்டா போட்டா அது யாருது? உங்களுதுன்னு தெரியுமா? தெரியுமா? அது உங்க பேர்ல உங்க பட்டா வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? எவனா ஒருத்தன் உங்க இடத்த எடுக்க வந்தா என்ன பண்ணுவீங்க? பரவாயில்ல, எடுத்துட்டு போறான் பரிதாபப்பட்டவன் அப்படின்னு விட்டுருவீங்களா? என்ன வருந்தி கட்டி நீங்கள் பண்ணுவீங்க. உங்கள் வேஷம் உங்கள் அங்கே தான் தெரியும் நீங்கள் கிறிஸ்தவங்களா யாருன்னு. அப்போ தான் சுயரவுமே தெரியும். என்ன சொல்ல வரேன், ஒரு உலகத்தில் இருக்கிற பொருள் உங்களுடையதுன்றது போது உங்கள் பேர் அதில் வரும்போது அதை யாராவது ஒருத்தர் அபகரிக்க நினச்சா அதை எப்படி கிளைம் பண்ணுறோம்? ஆண்டவருடைய பிள்ளையா உங்களை மாற்றி எல்லாவற்றையும் உங்களுக்காக உண்டாக்கி உங்களை அவருக்காக உண்டாக்கி உங்களை அவருக்காக உண்டாக்குனதுடைய காரணம் என்னன்னா அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக. இப்ப சொல்றாரு, நேம் பண்ணி கிளைம் பண்ணு. எதெல்லாம் நீ உன் வாழ்க்கையில பிசாசு கை வைக்கிறத பாக்குறியோ, எதெல்லாம் உன் மேல ஆளுகை செய்கிறத உணர்றியோ அதெல்லாம் சொல்லி பேரிட்டு, பிசாசே இது மேல உன் கையை வைக்க உனக்கு அதிகாரம் இல்லை, என் மேல கர்த்தர் தம்முடைய நல்ல கரத்தை வச்சிருக்கிறார், அவருடைய ஆசீர்வாதம் என் மேல வைக்கப்பட்டிருக்கு, இப்படி சொல்லி கிளைம் பண்ணுங்க. ஏன் கிளைம் பண்ணணும்னா அடுத்த அதிகாரம் பாருங்க. ஏன் கிளைம் பண்ண முடியும், இந்த மாதிரி நம்மளால கிளைம் பண்ண முடியும் அப்படின்னா, நேம் பண்ணி கிளைம் பண்ண நம்மளால முடியும்னா 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் பாருங்க. கொலோசியர் 2:15 சொல்லியிருக்காரு, துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளிரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில் இயேசுநாதர் என்ன செஞ்சிருக்கார் பாருங்க. எல்லா நமக்கு விரோதமா எழுதப்பட்ட எல்லா கையெழுத்துகள், நமக்கு விரோதமா பிசாசு செய்கிற எல்லா காரியத்தையும் சிலுவையில ஆண்டவர் அதுல வெற்றி சிறந்து, ஆண்டவர் சிலுவையில பிசாசை வெற்றி சிறந்திருக்கிறார். இதை விசுவாசிக்கிற ஒவ்வொரு விசுவாசியும் வாழ்க்கையில எதெல்லாம் பேரிட்டு நீங்க கிளைம் பண்ணுமோ கிளைம் பண்ணணும். நல்லா கவனிங்க. சொல்லக்கூடாது பிசாசு ரொம்ப ஆடுறான் பாஸ்டர் வாழ்க்கையில். கிறிஸ்தவன் வாயில் என்ன வருது? ஏதாவது ஒன்று நினைச்சான், பிசாசு பண்ணிட்டான் பாஸ்டர். நான் சொல்லுவேன், பிசாசா? பிசாசு சும்மா இருக்கிற பிசாசு கூட வாயை வச்சே கூப்பிட்டு வர வச்சிருவோமான்னு நான். அவன் யோசிப்பான், இந்த ஆள்கிட்டலாம் போய் எதுக்கு அப்படின்னு யோசிச்சுங்கிறவங்ககிட்ட வீம்புங்கன்னு கூப்பிட்டு என்ன பண்ணுறான். ஊரில் பழமொழி இருப்பாங்க, தவளை அதெல்லாம் தெரியும் பாருங்க கரெக்டாக நமக்கு. அது மாதிரி கூப்பிட்டு வர வச்சு என்ன பண்ணுறோம், பிசாசை அவனை நம்மளே கூப்பிட்டு வாப்பா ஏதாவது பண்ணுப்பா, வீட்டில் ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னா ஏதாவது ஒத்தாட வெளியே போயிட்டு ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு கீழே விழுந்துட்டோம் அப்படின்னா பிசாசு தள்ளிட்டான் பாஸ்டர் அப்படின்றாங்க.
கண் எங்கே இருக்குது? என்ன கர்த்தர் நமக்கு எங்கே கொஞ்சம் பார்த்து நடக்கிறதுக்கு கண்ணை குத்துக்கிறாரு. கண்ணை பார்த்து நடக்கிறது கொடுக்காம பக்கத்தில் அப்படியே பார்த்துக்கிட்டு அப்படியே போனால் முன்னாடி இருக்கிறது என்னன்னு தெரியாது. தடுக்கி விழுந்த உடனே நம்முடைய கவனத்தினால நம்ம தடுக்கி விழுறோம். விழுந்த உடனே பிசாசு தள்ளிட்டான். நல்லா கவனிங்க. இந்த மாதிரிலாம் சொல்கிறத விட்டுட்டு பிசாசு என் மேலே கை வைக்க அவனுக்கு அதிகாரம் கிடையாது. எத்தனை பேர் கை வைக்க சொல்லி, பிசாசே என் மேலே, என் குடும்பத்தின் மேலே, எனக்குரிய காரியத்தின் மேலே நீ கை வைக்க உனக்கு அதிகாரம் கிடையாது. ஏன்னா என் ஆண்டவர் உன்னை சிலுவையில் வெற்றி சிறந்து இருக்கிறார். ஆகவே உனக்கு என் மேலே கிளைம் பண்ண எந்த அதிகாரம் கிடையாது. என் மேலே கிளைம் பண்ண உனக்கு நான் பேரிட்டு கிளைம் பண்ணுற அதிகாரத்தை தான் கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்கிறார். இன்னைக்கு எந்தெந்த ஆசீர்வாதம் வேணுமோ பேரிட்டு கிளைம் பண்ணுங்க. கிடைக்குமா தெரில, பார்ப்போம், ட்ரை பண்ணுறோம். நாங்களும் நம்பிக்கையோடு இருக்கிறோம். கிறிஸ்தவங்க இந்த மாதிரி அப்படியே ஒரு மாதிரி டயலமால பேசுகிறவங்க, ஆனால் ஒரு மாதிரி அப்படியே தொட்டம் படாமல் இப்படியும் இல்லாமல் அப்படியும் இல்லாமல் அப்படியே நாங்கள் அப்படியே ரொம்ப அப்படியே போகிறோம் அப்படின்னா அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. சொல்லணும், பிசாசே என் காரியத்தின் மேலே நீ கை வைக்க, என் மேலே கண்ணு வைக்க உனக்கு அதிகாரம் இல்லை. என் மேலே உன்னுடைய நிழல் படவும் என்னுடைய எண்ணங்கள் கூட நீ யோசிப்பதுக்கு உனக்கு அதிகாரம் கிடையாது. ஏன்னா என் நினைவுகள் எல்லாவற்றையும் அறிந்த ஒரு கர்த்தர் இருக்கிறார். அவர் எனக்காக கல்வாரி சிலுவையில் அவர் என்ன மீட்பதுக்காக, என்ன நல்ல வாழ வைப்பதுக்காக, என் மேலே அவர் வைத்திருக்கிற உடன்படிக்கையை நிறைவேற்றுவதற்காக சொல்லி கொடுக்குறாரு. எனக்கு எப்படிலாம் நான் பேரிட்டு கிளைம் பண்ணணும்னு சொல்கிறாரு. வேலையில் இருக்க தடைகளை பார்த்து பார்த்து சோர்ந்து போயிடாதீங்க. தொழிலில் வருகிற தடைகளை பார்த்து பார்த்து சோர்ந்து போயிடாதீங்க. நானும் பண்ணி பார்க்குறேன், ஒன்றும் நடக்க மாட்டேது, அதை பார்த்து பார்த்து சோர்ந்து போயிடாதீங்க. உங்களுக்கு என்ன வேணும் அதை பேரிட்டு கிளைம் பண்ணுங்க. ஆண்டவர் அதான் நமக்கு கொடுத்துருக்கிறார். அந்த அதிகாரத்துக்குள்ள, அந்த சுதந்திரத்துக்குள்ள கர்த்தர் நம்மளை வச்சிருக்கும் போது அந்த சுதந்திரத்தை பயன்படுத்தாம இன்னும் ஏமாலியான கிறிஸ்தவர்களாக நம்ம இருக்கக்கூடாது. நல்லா கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளை. ஆண்டோடைய நாமத்தை அதை கிளைம் பண்ணி பாருங்க. இன்னொரு இடத்துல சொல்லியிருக்கு, இப்படி இப்போ காட்டுறாரு. இங்கே நமக்கு சுதந்திரத்தை கர்த்தர் உண்டு பண்ணி கொடுத்துருக்க பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்துக்கு பங்குள்ளவர்களாக நம்மளை ஆக்கியிருக்கிறாரு. ஏன்னா உடன்படிக்கை நம்ம மேலே இருக்குது. ஆண்டவர் சொல்கிறாரு, இதெல்லாம் நீ பேரிட்டு கிளைம் பண்ணுப்பா. ஏன் பேரிட்டு கிளைம் பண்ண முடியாது? சிலுவையில் எல்லாவற்றையும் வெற்றி சிறந்த இயேசு கிறிஸ்துவனுடைய ஆண்டவராக இருக்கிறாரு. இன்னும் அதாவது நம்பிக்கை வரல. ஆண்டவர் சொல்றாரு, இங்க பாருங்க 1 யோவான்ல சொல்றாரு, ஆண்டவர் நம்மளை எப்படி பார்க்கறாருன்றதை இங்க வேதம் ரொம்ப அற்புதமா சொல்லுது. 1 யோவான் 4ஆம் அதிகாரத்துல 4ஆம் வசனம் பாருங்க. பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து. நல்லா நீங்கள் எப்படி சொல்றாரு? நம்ம யாரு? ஹலோ, முதல்ல சொல்லுங்க. அங்க முதல்ல போட்டிருக்கு தேவனால் உண்டாயிருந்து, முன்னாடி இன்னொன்று போட்டிருக்க பிள்ளைகளே. நம்மளாம் யாரு? நம்ம யாருடைய பிள்ளைங்க? தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்ம எதுக்கு பிசாசுக்கு பயப்படணும்? எதுக்கு அவன் நம்ம மேலே கை வைக்கிறதுக்கு கையை வைக்க விட்டுட்டு, நம்முடைய ஆசீர்வாதத்தின் மேலே கையை வைக்க விட்டுட்டு நம்ம வாயை மூடிட்டு அமைதியாக எதுக்கு இருக்கணும்? ரட்சிக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு அதிகாரம் என்னன்னா, பேரிட்டு கிளைம் பண்ணு. நேம் இட் அண்ட் கிளைம் இட். நல்லா கவனிங்க. நேம் பண்ணுங்க. என்ன வேணும்ன்றதை நேம் பண்ணுங்க. நான் பிள்ளையா இருக்கிறேன் ஆண்டவருக்கு, ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கிறாங்க. சொல்லியிருக்கு பாருங்க, பிள்ளைகளே நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். அவர்களா பிசாசு உங்க மேல கை வைக்க நினைக்கும் போது, உங்க காரியத்தை தொட நினைக்கும், உங்க பொருளாதாரத்தை தொட நினைக்கும் போது, உங்களுடைய முதலீடு அவன் தொட நினைக்கும் போது சொல்லணும், ஆண்டவரே நான் எல்லாவற்றையும் செலவு செய்வது உமக்காக, எல்லா சேமிப்பையும் நான் உமக்காக செய்கிறேன், எல்லாவற்றையும் நான் உமக்காக ஆண்டவரை வைத்திருக்கிறேன். ஏன்னா உம்முடைய நோக்கம் நிறைவேறதான் இதெல்லாம் நீங்க எனக்கு கொடுக்கிறீர். இந்த தெளிவும் இந்த ஒரு என்ன சுத்தமான யோசனை மனசுக்குள்ள மனம் புதிதாகிறதுனால வரும்போது நான் சொல்றேன், கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிற நாம் எதையும் ஜெயிக்க முடியும். கையை வச்சு சொல்லுங்க, கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிற நம்ம எதையும் ஜெயிக்கலாம். நம்மளை ஆண்டவர் மேற்கொள்ளுகிறவர்களாய் வைத்திருக்க. அதான் சொல்ற, பேரிட்டு கிளைம் பண்ணுப்பா. நீ மேற்கொள்ள முடியும், நீ ஆண்டு கொள்ள முடியும். ஆதாமுக்கு அதுதான் சொன்னார், எல்லாவற்றையும் ஆண்டுகொள். அந்த ஆண்டு கொள்ற அதிகாரத்தை கிறிஸ்து இயேசுவின் மூலமாய், கிறிஸ்து இயேசு உண்டாக்கின மீட்பின் மூலமாய், கிறிஸ்து இயேசு நமக்கு கொடுத்திருக்க ரட்சிப்பின் மூலமா இன்னைக்கு நேம் பண்றேன், கிளைம் பண்றேன். இந்த உடன்படிக்கை இவ்விதமா ஏங்கும் ஆண்டவர் சொல்றாரு. அதை ஏங்க வைக்கிறதுக்கு, அந்த கோட்பாடை ஏங்க வைக்கிறதுக்கு கர்த்தர் சொல்றாரு, வாயை திறந்து பேரிட்டு கிளைம் பண்ணு.
அது சொல்லி சொல்றாரு பாருங்க, அவர்களை ஜெயித்தீர்கள் ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு. எவ்வளவு அற்புதமா சொல்லிப்போம். உங்களில் இருக்கிறவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார், நீ பிள்ளையா இருக்கிற என்பதை மறந்துடாத. அதுதான் ஆண்டவர் சொல்ற, உன்னை பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்துக்குள்ள உன்னை கொண்டு வந்து வச்சிருக்கிறேன், உனக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறேன், கல்வாரி சிலுவையில பிசாச நான் வெற்றி சிறந்திருக்கிறேன், உன்னை என் பிள்ளையா நான் பார்க்கிறேன். இவ்வளோ காரியங்களை கத்த சொல்லியும் இன்னும் நேம் பண்ணி கிளைம் பண்ண முடியாத ஏமாலியான கிறிஸ்தவர்களாக நம்ம இருக்கக்கூடாது. இந்த உடன்படிக்கை இந்நாளில் நிறைவேறுவதுக்கு கர்த்தர் காண்பித்த 4 காரியம் ஆண்டவர் சொல்றார். 1, எதெல்லாம் முதல்ல வைக்கணுமோ அதை முதல்ல வை, மனம் பொருந்தி செவி கொடு. 3வது சொல்றாங்க, மனம் புதிதாகிறதுனாலே ஏற்படுகிற மறுரூபம். 4வது சொல்றாரு, ரட்சிக்கப்பட்டிருக்கிற நீ எதையும் கோட்டை விட்டுறாத, நேம் பண்ணி கிளைம் பண்ணு. சொல்லுங்களா, வாங்கி தந்து என்ன பண்ணணும், நேம் பண்ணி கிளைம் பண்ணணும். எதெல்லாம் நேம் பண்ணணுமோ நேம் பண்ணுங்க. என்ன உங்கள் பேர் வர்றதுக்கு என்னெல்லாம் நீங்கள் செய்யணுமோ செய்கிறீங்களா? அரசாங்கத்தில் ஆதாரில் உங்கள் பேர் வர்றதுக்கு என்ன பண்ணுறீங்க? அதுக்கு உண்டான ஃபார்முலாவை, அதுக்கு உண்டான ஃபார்மை ஃபில் பண்ணுறீங்க. என்ன ஒரு சொத்தை உங்களுக்கு சொந்தமாக்குறதுக்கு என்ன பண்ணுறீங்க? என் பேர்லாம் வேணாம் அப்படின்னு சொல்கிற புண்ணியவான யாராகிறீங்களா? என் பேர்லாம் போடாதீங்க சொத்தில் அப்படின்னு சொல்கிறவங்க யாராகிறீங்களா? யார் பேர் போடலையோ இல்லையோ, என் பேரை முதல்ல போட்டுரு. என்ன அதெல்லாம் விவரமாக இருக்கிறோம். ஏன் போடுறோம்? பேர் போட்டுருச்சுன்னா அது நம்முடையது. ஆண்டவர் சொல்றார், உன்னை நான் ரட்சித்து கழுவி என் பிள்ளையா மாற்றி, ஆண்டவர் உனக்கு தேவனா இருக்கிறார், நான் அவருக்கு பிள்ளையார் சொல்றாரு. இப்போ பேரிட்டு கிளைம் பண்ணுப்பா. எதெல்லாம் உனக்கு வேணும், குடும்பத்தில் என்ன நடக்கணும், உனக்கு என்ன நன்மை நடக்கணும், வேலை செய்வது என்ன, பேரிடு. பிசாசுக்கு அதிகாரம் கிடையாது. பிசாசு உன் மேல கை வைக்க அவனுக்கு அதிகாரம் இல்லை. உன் காரியத்தை தொடர்றதுக்கு அவனுக்கு அதிகாரம் கிடையாது. அப்படி நான் உன்னை என் காணியாட்சிக்குள்ள நான் வச்சிருக்கிறேன், என் ராஜ்யத்துக்குள்ள வச்சிருக்கிறேன், என் நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக எல்லாவற்றையும் நான் உங்ககிட்ட கொடுக்கிறேன், உன்னை ஆளும்படி வைக்கிறேன். இழந்தது எல்லாவற்றையும் திருப்பி நம்மளை ஆளும்படி கத்த செய்யறாரு. ஏன் இதெல்லாம் பண்றாரு? நம்மளை அவருக்காக உண்டாக்கி அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக கத்த செய்யறார். இது மாத்திரம் இல்லை, இன்னும் எபிரேயர்ல வாசித்தீங்கன்னா 1ஆம் அதிகாரம் பிள்ளைன்னு சொல்றாரு, சுதந்திரத்துக்கு உடைய பங்குள்ளவர்னு கொலோசியர்ல சொல்றாரு. எபிரேயர் 1ஆம் அதிகாரம் வாசித்தீங்கன்னா ரட்சிக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நமக்கு பணிவிட செய்யும்படி ஒரு தேவ தூதனை கர்த்தர் கட்டளையிடுறாரா. நான் நேம் பண்ணி கிளைம் பண்ணி அதை எனக்கு கொண்டு வந்து கொடுப்பதுக்காக ஒரு தேவ தூதனே கர்த்தர் எனக்காக நியமித்திருக்கிறார். எத்தனை பேர் அதெல்லாம் நமக்கு தெரியும்? அதெல்லாம் எங்கேருந்து நமக்கு தெரியுது? ஆண்டவர் ரட்சிக்கப்பட்டிருக்க நமக்காக தேவ தூதன் நியமிக்க. தேவ தூதன் எப்பவுமே வேலை செய்யறது, நீங்க சொல்ற இஷ்டம் போல பேசுற வார்த்தைகள்லாம் வேலை செய்ய மாட்டான். தேவ தூதர்கள் ஒன்லி கர்த்தருடைய வார்த்தைக்கு மாத்திரம் தான், அந்த கட்டளைக்கு மாத்திரம் தான் வேலை செய்வாங்க. கர்த்தருடைய வார்த்தை எடுத்து நீங்க நேம் பண்ணி கிளைம் பண்ணி உங்களுடையதை, உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்து, நீங்க கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறாரு சிலுவையில், எப்படி உங்களை என்ன பரிசுத்தவானுடைய சுதந்திரத்துக்கு பங்குள்ளவர்களாக ஆக்கி இருக்கிறாரு, உங்களை எப்படி அவர் பிள்ளை ஆக்கியிருக்காரு, இதெல்லாம் சொல்லி நீங்க இந்த சத்தியத்தின்படி நீங்க சொல்லுவீங்கன்னா தேவ தூதர்கள் உங்களுக்கு பணிவிடை செய்யும்படி கர்த்தர் நியமித்திருக்கிறார். அவர்கள் உங்களுக்கான வேலையை செய்வார்கள். வேதம் சொல்லுகிறது, ஒரு தேவதூதன் 1,85,000 பேரை என்ன சங்கரிக்க முடியுமா? ஒரு தூதன். உங்களுக்காக நியமிக்கப்பட்டிருக்கிற தேவன், உங்களுக்காக ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்காக நியமிக்கப்பட்டிருக்க தூதன் ரொம்ப பவர்ஃபுல்லாக வேலை செய்ய முடியும். இவ்வளோ பவர்ஃபுல்லான விதத்தில் நீங்கள் எல்லாவற்றையும் கிளைம் பண்ணி பேரிட்டு கிளைம் பண்ணி நீங்கள் ஆண்டவருடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக கர்த்தர் உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலன் கொடுத்து வச்சிருக்கும் போது இதை ஒன்றுமே உபயோகப்படுத்தாம ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரேன்னா அப்புறம் என்ன தான் பண்ணுறது? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொல்லும் போது அது கூட கர்த்தர் உங்களுக்கு என்ன செஞ்சு வச்சிருக்காரு, உங்களுக்கு என்ன அதிகாரம் கொடுத்துருக்காரு, நீங்கள் என்ன செய்யணும்னு கர்த்தர் அதை இந்த உடன்படிக்கை நிறைவேற நீங்கள் என்னெல்லாம் கை கொள்ளணும், இதை மனதில் வைத்து செயல்பட்டீங்கன்னா நான் சொல்கிறேன், ஒவ்வொரு நாளும் நீங்கள் பேரிட்டு எதெல்லாம் உங்களுடையதோ அதை உங்களுடையதாய் ஆக்க கர்த்தர் உங்களோட கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். அந்த ஆசீர்வாதத்தை வச்சு
நான் ஏதோ அப்படியே சும்மா அப்படியே உல்லாசமாக இருக்கிறதுக்கு இல்லை, அந்த ஆசீர்வாதத்தை வச்சு தேவன் என்னில் நிறைவேற்ற விரும்புகிற நோக்கத்தை நிறைவேற்ற, அவருடைய சுவிசேஷத்தை செய்ய, அவருடைய ராஜ்யத்தை கட்ட, அவர் இந்த உலகத்தில் ஸ்தாபிக்க விரும்புகிற எல்லா நன்மையான கிரியைகளை செய்வதற்காக இப்படிப்பட்ட அதிகாரத்தை கொடுத்து நீ பேரிட்டு உன்னுடையதாக்கு கிளைம் பண்ணு அப்படின்றாரு. எத்தனை பேர் சொல்றீங்க ஒவ்வொரு நாளும் பேரிட்டு நான் கிளைம் பண்ணுவேன்? எத்தனை பேர் சொல்றீங்க அப்படி? எழுமி நிப்போ நம்ம ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் ஐ வில் நேம் இட் அண்ட் ஐ வில் கிளைம் இட். நான் ஏன் பேரிட்டு கிளைம் பண்ணுறேன்னா, கர்த்தர் எனக்கு அந்த அதிகாரம், நான் அவருடைய பிள்ளை, பரிசுத்தவானுடைய சுதந்திரத்துக்குள்ளே வச்சிருக்காரு. எனக்காக ஒரு தேவ தூதனை கர்த்தர் நியமித்திருக்கிறார். ரட்சிக்கப்பட்டிருக்கிற என்ன அவருடைய பிள்ளையா பார்க்குறாரு. இதெல்லாம் ஒவ்வொரு நாளும் உங்கள் குடும்பத்தில் நீங்கள் சொல்லி அபியாசிக்க வேண்டிய ஒன்று. ஏன் இப்படி நடக்குதுன்னு தெரில அப்படி சொல்லக்கூடாது. பிசாசே, இந்த தீமையை செய்ய உனக்கு அதிகாரம் இல்லை, எனக்கு எந்த தீமையும் நீ செய்ய உனக்கு அதிகாரம் கிடையாது. நான் கர்த்தருடைய பிள்ளை, என் குடும்பம் கர்த்தருடைய குடும்பம், கர்த்தரால் நடத்தப்படுகிற குடும்பம், கர்த்தருடைய நோக்கத்தை நிறைவேற்றுகிற குடும்பம், எங்கள் தலைமுறை கர்த்தருடைய நோக்கத்தை நிறைவேற்றுகிற தலைமுறை. ஆகவே என்னென்ன தடைகளை பிசாசு உங்க வாழ்க்கையில கொண்டு வரணும் சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தில் கையை எடு பிசாசே, என்ன தொட, என் குடும்பத்தை தொட உனக்கு அதிகாரம் கிடையாது. நான் இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கிற பிள்ளையா இருக்கு. எத்தனை பேர் கையை உயர்த்த எப்படி சொல்லணும்? நான் இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்டு நாங்க உம்முடைய பிள்ளைகளா இருக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த அற்புதமான மாலை நேரத்தில் எதெல்லாம் நேம் பண்ணி கிளைம் பண்ணமோ உங்களுடைய பிள்ளைகள் அதை போய் நேம் பண்ணி கிளைம் பண்ணட்டும் ஆண்டவரே. கிளைம் பண்ண, நேம் பண்ண என்ன அதிகாரம் இருக்கு? எங்களை உங்க பிள்ளையா மாத்திருக்கிறீங்க ஆண்டவரே. உங்க ரத்தத்தை சிந்தி, உங்க ரத்தத்தினால் எங்களை கழுவி, நீர் எங்க ஆண்டவராக மாறி பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்துக்குள்ள எங்களை கொண்டு வந்து வைத்து, இருளின் அதிகாரத்திலிருந்து எங்களை விடுதலை பண்ணி அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ள கொண்டு வந்து வச்சிருக்கிறீரே. இதெல்லாம் நாங்க எங்க வாழ்க்கையில உரிமையா நாங்க அனுபவிக்க வேண்டிய ஒன்று. எதையும் அனுபவிக்க முடியாம ஆண்டவரே என்ன செய்வதுன்னு அங்கலாய்த்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கை நடுவே ஆண்டவரே, நன்மைகளை உம்முடைய பிள்ளைகள் பேரிட்டு எடுக்கட்டும். என்னென்ன நன்மைகள் வேணுமோ, குடும்பத்தில் என்ன நன்மை வேணுமோ, சமாதானம் வேணும்னா அந்த ஆண்டவரே சமாதானத்தை உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவர் உம்முடைய நாமத்தில் பேரிட்டு இயேசுவின் நாமத்தில் கிளைம் பண்ணட்டும் ஆண்டவரே. சமாதானத்தை கெடுக்கிற பிசாசை இயேசுவின் நாமத்தில் வீட்டை விட்டு துரத்துறோம், எங்க வாழ்க்கையை விட்டு துரத்துறோம் ஆண்டவரே. எங்க ஆசீர்வாதத்தை, எங்க பொருளாதாரத்தை திருடுகிற பிசாசை இயேசுவின் நாமத்தில் நாங்க வெளியேற்றுகிறோம் ஆண்டவரே. எங்க பொருளாதாரத்தில், எங்க உழைப்பின் மேல உங்க ஆசீர்வாதம் அமர்ந்திருக்கு ஆண்டவரே. என்ன நன்மை வேணுமோ அதை பேரிட்டு கிளைம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களுக்கு ஒரு புத்திர பாக்கியத்தை கொடுக்கணும்னா பேரிட்டு கிளைம் பண்ணுங்க. கர்த்தர் உங்க குடும்பத்தில் உங்களுக்கு நல்ல உயர்வுகளை, நல்ல சமுதாயத்தில் உயர்வுகளை கொடுக்கணும், அதை பேரிட்டு கிளைம் பண்ணுங்க. கேட்கலாமா வேணாமான்ற சந்தேகத்தில் இருக்காதீங்க, பேரிட்டு கிளைம் பண்ணுன்றார் ஆண்டவர். ஏன்னா கர்த்தர் நம்ம மேல ஒரு உடன்படிக்கை செய்திருக்கிறார். அந்த உடன்படிக்கை என்ன? ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலன் கொடுக்கிற தேவன். ஐஸ்வர்யத்தை மாத்திரம் இல்லை, எல்லாவற்றையும் வாழ்க்கையில பேரிட்டு கிளைம் பண்ணி அதை நீங்க அடைவதற்கான பலனை கொடுத்திருக்கிறார். ஏன்னா உங்களை அவருக்காக உண்டாக்கி உங்க மூலமா அவருடைய நோக்கத்தை நிறைவேற்ற இந்த அதிகாரத்தையும், இந்த அறிவையும், ஞானத்தையும், கிருபையும் எங்களுக்கு நீ கொடுத்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த இடத்துல இருந்து உங்களுடைய பிள்ளைகள் போகும்போது இப்படிப்பட்ட தைரியத்தோட போகட்டும். பார்த்து பார்த்து பயந்து பயந்து எந்த சூழ்நிலைகளை பார்த்து பயப்படுகிறார்களோ அந்த சூழ்நிலை நடுவே ஆண்டவரை வாயை திறந்து பேரிட்டு விடுதலையை கிளைம் பண்ணுவார்களாக, ஆரோக்கியத்தை கிளைம் பண்ணுவார்களாக இயேசுவின் நாமத்தில். அப்படிப்பட்ட வல்லமையான தேவனுடைய ஆளுகை உம்முடைய பிள்ளைகள் மேல் நீர் வைத்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இவ்விதத்துல, இந்த 4 விதத்துல ஆண்டவரே நீர் எங்க மேல செஞ்சிருக்கிற உடன்படிக்கை, எங்க முற்பிதாக்களோடு செய்த உடன்படிக்கை இந்நாளில் நிறைவேற்றும்படி அந்த உடன்படிக்கை ஏங்குவதற்கான ஆண்டவரே பிரமாணங்களை நீர் எங்களுக்கு காண்பித்திருக்கிறீர். எதுவும் ஆட்டோமேட்டிக்கா நடக்கிற ஒண்ணு அல்ல. நீர் வைத்திருக்கிற முறைமைகளில் ஆண்டவரை கோட்பாடுக்குள்ள நாங்க ஒத்துழைக்கும் போது நீர் அற்புதமான ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் எங்க வாழ்க்கையில கொடுக்கிறீர். அதை வைத்து நாங்க உமக்கென்று வாழ்கிறவர்களாய் மாறுகிறோம். எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தும். சமாதானத்தோடு உடைய பிள்ளைகள் திரும்பி போகட்டும். தேவனுடைய நன்மையும் கிருபையும்
தொடர்ந்து எங்களை பாதுகாத்து வழி நடத்துவதாக. நம்முடைய பிள்ளைகள் படைக்க இருக்கிற காணிக்க தசம பாகம் பொருத்தன காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ளும். மன நிறைவோடு, மன தைரியத்தோடு, சமாதானத்தோடு, உற்சாகத்தோடு உம்முடைய பிள்ளைகள் நாளையிலிருந்து வேலைக்கு போகட்டும் ஆண்டவரே, செய்யட்டும் ஆண்டவரே. அற்புதமான விளைவுகளை ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் சுகந்தரிக்கட்டும். ஆசீர்வாதமாய் உம்முடைய நாமத்துக்கு நாங்கள் வாழ எங்களுக்கு நீர் கிருபை செய்தார்கள். எல்லா கன மகிமை துதி உமக்கே தருகிறோம். ஏற்றுக்கொள்ளும் மகிமையடையும் இயேசு கிறிஸ்துவின் அன்புள்ள நாமத்தில் வேண்டி ஜெபம் செய்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவருடன் நிலைத்திருப்பதாக. ஆமென். எல்லாரும் இணைந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.